புதிய திராவிட கழகம் நடத்தும் 6வது மாநில மாநாடானது வருகின்ற நவம்பர் 30ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி எலுமாத்தூரில் இந்த மாநாடானது சீரும் சிறப்புமாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இம்மாநாட்டில் தலைமை சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வதாக நமக்கு தேதி கொடுத்துள்ளார். அதேபோல் மேற்கு மண்டல செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தோட செயலாளர் அன்பு அண்ணன் வி செந்தில் பாலாஜி அவர்களும், ஈரோடு மாவட்டத்தின் அமைச்சர் அன்பு அண்ணன் சு முத்துசாமி அவர்களும், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கே பிரகாஷ் அவர்களும், அதேபோல் ராஜ்யசபா உறுப்பினர் நம்ம அந்தியூர் செல்வராஜ் அவர்களும், அமைச்சர் மதிவேந்தன் அவர்களும், அதேபோல் ராஜேசனன் அவர்களும், ஏனைய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதாக இருக்காங்க. மேலும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பாக நம்ம பேச இருக்கிறோம். இந்த மாநாடு எதை பேச போகுதுன்னா, கொங்கு நாட்டோட சமூகநீதி பேச போகிறது. கடந்த 20 ஆண்டு காலமாக அரசியலை புறக்கணிக்கப்பட்டுள்ள வேட்டை கொண்ட சமுதாயத்தோட அரசியல் உரிமையை பேச போகுது. கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களோட அரசியல் பேச போகுது. இன்றைக்கி இந்த கூட்டம் எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கோம்னா, மொடக்குறிச்சியில் எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கோம்னா, மாநாட்டுக்கு 30 நாட்களே உள்ள காலத்தில் ஒன்றிய கழக செயலாளர்களையும் மாவட்ட கழக செயலாளர்களையும் மாநாட்டின் அழைப்புதலை இன்று வழங்கி அவர்கள் இல்லந்தோறும் கொண்டு போய் சேர்த்திருப்பதற்காக இந்த கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று பார்த்திங்கன்னா 2 விதமான போஸ்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் யாராவது கலந்துக்கிறாங்கிற போஸ்டரும், புதிய திராவிட கழகத்தின் போஸ்டர் 2 விதமான போஸ்டர்கள் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். கழக நிர்வாகிகளுக்கு அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டுக்கிறேன். வருகின்ற மாநாட்டில் 1,00,000 சேர்கள் போட்டு 1,00,000 பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சொல்லியிருக்கோம். இந்த மாநாட்டுக்காக 35 ஏக்கர்கள் நம்ம பார்த்துருக்கோம். தனியார் இடம்தான். சிறப்பான முறையில் யாரும் எதிர்பார்க்காத அளவில் மிகவும் எழுச்சியுடனும் மிகவும் நம்பிக்கைக்குரிய விஷயமாகவும் நல்ல சீரும் சிறப்புமாக, ஏன்னா நம்ம 5 மாநில மாநாட்டை நடத்தியிருக்கோம், 500 பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கோம். சில தற்கொலைகள் போல் இல்லாமல் இந்த மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக எழுச்சியாகவும் இந்த கொங்கு மண்டலத்தில் அனைத்து சமுதாய மக்களுடைய அரசியலையும் பேசக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு அமையும். உள்ளபடியே வெள்ளட்டும் சமூகநீதி மாநாடு கட்டாயம் வெற்றி பெறும். தமிழக மக்களுக்கும் கொங்கு மாது பகுதியில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், இந்த மாநாட்டில் வேட்டை கொண்ட சமுதாயத்தின் அரசியல் மட்டுமில்லாமல் அனைத்து சமுதாய மக்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு அமையும். அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 50க்கும் மேற்பட்ட கட்சிகள் மற்றும் சங்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த அன்னைக்கு ஆதரவு தெரிவித்து மாண்புமிகு உதயநிதி அவர்கள் முன்னாடி ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் தெரிவிச்சுக்கிட்டு, இந்த மாநாடு மிக பிரமாண்டமாக அமைய நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று புதிய திராவிட கழக நிர்வாகிகள் சார்பாகவும் ஒட்டுமொத்த பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு, இந்த மாநாட்டிற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தந்து வருகின்ற நான் சொல்கிறதுக்கு நான் தயார், நீங்கள் கேட்குற தயாரா? சரி சொல்லிடலாம், கடைசியாக சொல்லலாம். வருகின்ற நவம்பர் 3ஆம் தேதி இந்த மாநாட்டோட பூமி பூஜையானது நடைபெற இருக்குது. இந்த பூமி பூஜை காலை 6 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. பூமி பூஜையை துவக்கி வைத்திருக்க மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை இப்போ சட்டமன்றம் நடைபெறுறதுனால சட்டமன்றத்துக்கெல்லாம் போயிருக்காங்க. அண்ணன் முத்துசாமி அவர்களையும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களையும் ஏனைய அமைச்சர் பெருமக்களையும் இந்த மாநாட்டை துவக்கி வைக்கிறதுக்கு, அதாவது துவக்கமானோன்னா பார்த்திங்கன்னா அந்த அடிக்கல் நாட்டு விழா பூமி பூஜையானது நவம்பர் 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6 மணியில் ஆரம்பிக்கிறக்கும். எல்லோரும் பூமி பூஜையில் கலந்து கொண்டு சொல்லி கழிக்கிறோம். தம்பி அவர்கள் கேட்டது போல் 23 குழு, அந்த குழுக்கள் என்னென்னு சொல்லிடுறேன். மாநாடு வரவேற்பு குழு, நிதிக்குழு, மேடை பாதுகாப்பு குழு, சிறப்பு அழைப்பாளர்களை உபசரித்தல் குழு, மாநாட்டு விளம்பர குழு, பரிசுகள் வழங்கும் குழு, மருத்துவ குழு சொல்லப்போனால் நாங்கள் இப்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 10 ஆம்புலன்ஸுக்கு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். 10 ஆம்புலன்ஸு, அது மட்டும் இல்லாத மருத்துவ குழு ஃபஸ்ட் எய்ட் பண்ணக்கூடிய மருத்துவ குழுக்களையும் நம்ம தயார் செஞ்சுருக்கோம். அதே போல் கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு 4 இடங்களில் கார் பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். கலை நிகழ்ச்சி குழு, எங்களோட மண்டல அமைப்பு செயலர் பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு கலைக்குழுவை நடத்தியிருக்கேன். டைட்டானி தர்மா அவர்கள் அதுக்கு பொறுப்பாளராக போட்டுக்கிறோம். குடிநீர் வழங்குதல் குழு, அங்கே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சேருக்கும் குடிநீர் அப்போ ஸ்நாக்ஸ் நம்ம முன்னாடியே வச்சுறோம். குறிப்பாக சொல்லப்போனால் வரக்கூடிய எல்லாத்துக்கும் மரக்கன்றுகள் வழங்குகிறோம். 1,00,000 மரக்கன்றுகள் நம்ம வழங்குகிறோம். வளக்கூடியனா இன்றைக்கி ஒரு மரம் இன்றைக்கி ஒரு பையன் மாதிரி ஒரு குடும்பத்துக்கு மரக்கன்று, சந்தன மரத்துலேருந்து செம்மரக்கண்ணிலிருந்து பனை விதைகள்
வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் வந்து 1 லட்சம் பண விதைகளை வழங்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தா நம்ம புதிய திராவிட கழகத்தை சார்ந்தவர் தான். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு 1 லட்சம் பண விதைகள் அவர் கொடுக்குறாங்க. அது மாதிரி குறைஞ்சபட்சம் 1 லட்சம் மரக்கன்றுகளுக்கு மேலே வந்து நம்ம கொடுக்க திட்டமிட்டுருக்கிறோம். தொண்டர் படைக்குழுங்கிறது நம்ம முதலே அமைச்சிருக்கோம். அதே போல் வந்துன்னா அந்த தொண்டர் படைக்குழு அதுக்கான மாநாடு அரேஞ்ச்மெண்ட்ஸும் சரி எல்லா வேலையிலும் சிறப்பாக செய்வாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டின் பாரம்பரிய நிகழ்ச்சியான வள்ளி கும்மி நிகழ்ச்சியானது அங்கே நடைபெற இருக்குது. அதுக்கு ஒரு குழு வச்சுருக்கோம். மாநாடு மேடை நிர்வாக குழு ஒன்று வச்சுருக்கோம். மாநாடு ஐடி விங் குழு ஒன்று வச்சுருக்கோம். ஒளி நிர்வாக குழு, இருக்கைகள் பராமரிப்பு குழு, மாநாடு வீடியோ யூடியூபர்ஸ் குழு, காவலருக்கு ஒத்துழைப்பு குழு. 100 நபர்களை வந்து காவலருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி ஏதாவது எந்தெந்த வெளியில் வராங்க, எந்தெந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்திலிருந்து வர வண்டிகள் ஒரு பக்கம் பார்க்கிங் பண்ணுற மாதிரி, கரூர்லேருந்து வர இடங்களில் ஒரு பார்க்கிங் பண்ணுற மாதிரி, மாநாட்டுக்கு ரைட் சைட்லேயே ஒரு பார்க்கிங் பண்ணுற மாதிரி, லெஃப்ட் சைடில் ஒரு பார்க்கிங் பண்ணுற மாதிரி, சென்ற ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணுற மாதிரி, மாநாட்டு திடலுக்குள்ளே வராமல் அளவுக்கு எல்லாமே வண்டி பார்க் பண்ணிட்டு மிக பக்கத்துலேயே வந்து அதுக்கான மாநாட்டு கார் பார்க்கிங் குழு வேறு வச்சுருக்கோம். வான வேடிக்கை குழு, ஆண்கள் பெண்களுக்கு அந்த பக்கம் முக்கியமாக கழிவறை குழு வேணும், அதுக்கு அந்த அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பத்திரிகையாளர்கள் வந்து உபசரிப்பு குழு, அதாவது வந்து அங்கே வரக்கூடிய அந்த அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து செய்திகளையும் ஊடகங்களுக்கும் அந்த அன்னைக்கு லைவ் நம்ம கொடுக்குறோம். முன்னணியாக இருக்கக்கூடிய எல்லா டிவிகளுக்கும், குறிப்பாக யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த அன்னைக்கு லைவ் கொடுக்குறது மாதிரி ஒரு 25 குழுக்கு 23 குழுக்கள் அமைச்சிருக்கோம். ஏன்னா இப்போ வந்து அரசாங்கமானது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. இது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ இல்லை, நாங்கள் வந்து காலங்காலமாக வந்து பின்பற்றிட்டதுனால எங்களுக்கு அது என்னென்ன தேவைங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுக்கான வழிமுறைகளை தயார் பண்ணியிருக்கோம். அரசாங்கம் காட்டக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றப்படும். அரசாங்கம் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பான அந்த மாநாடு நடத்தணும். பொதுமக்களுக்கோ போக்குவரத்திற்கோ எந்தவித இடையூறு இல்லாமல் நடத்தணுங்கிறத எங்களோட கொள்கை. இது வரைக்கும் நம்ம அப்படி தான் நடத்திருக்கோம். 500 பொதுக்கூட்டத்திற்கு 5 மாநாடு நடத்தியிருக்கிறோம். அதனால் வந்து இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு மாநாடாக இருக்கும். கொங்கு மண்டலம் மட்டும் தமிழ்நாடே எதிர்பார்க்கக்கூடிய மாநாடு அந்த மாநாடு அமையும். டைம் எப்பவும் போல தான் தம்பி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே 10 மணிக்கு முடிப்போம். இந்த முறை வந்து 4 மணிக்கு மாநாட்டை ஆரம்பிச்சிடும். 8 மணிக்கு மாநாட்டை முடிச்சிடணும். 8 மணிக்கு மேலே வள்ளி கும்மி கலை நிகழ்ச்சி, நம்ம கலைக்குழு நிகழ்ச்சி, கிராம பகுதியான கூடிய நம்ம பாரம்பரிய நிகழ்ச்சிகளையும் நம்ம நடத்தி திட்டமிட்டு 9 மணிக்கு மாநாடு முடிச்சிடணும் நம்ம திட்டமிட்டுருக்கோம். அனைத்து வசதியும் நான் தான் சொல்ல, ஸ்நாக்ஸு, குடிநீர் வசதி கட்டாயம் இருக்கும். அவைக்கு ஸ்நாக்ஸு வசதி இருக்கும். ஆண்கள் பெண்களுக்கு இயற்கை உபாதைகளுக்கான கழிப்பிட வசதியும் நாங்கள் கட்டாயம் இருக்கும். நீங்கள் இந்த போக்குவரத்து நெரிசல் சரி செய்யறதுக்கு அதுக்கு குழு போட்டிருக்கிறோம். அதனால் வந்து இது நமக்கு வந்து புதுசு இல்லை. நாம் பல மாநாடு நடத்தியிருக்கிறோம். இந்த இடமும் அதுக்கான போதுமான இடமாக நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம். அதனால் ஒன்றும் பெருசாக இல்லை. குறிப்பாக இந்த கொங்கு மண்டலத்தில், குறிப்பாக இந்த ஈரோடு மாவட்டத்தில் தான் பெரிய மக்கள் தொகை வரப்போகுது. அதனால் வந்து இப்போ வந்து மற்ற கட்சிகளை மாதிரி இல்லாமல் இந்த பகுதி இப்போ மாவட்ட சேர மாப்பிள்ளை இருக்காருன்னா அவர் சொன்னாவே அந்த பகுதியில் மாவட்டமே கேட்கும். எங்கள் ஒன்றிய சேர சொன்னாவே அந்த பகுதியில் இருக்க எல்லாருமே கேட்பாங்க. அப்புறம் நம்ம வந்து இந்த பாடி கார்ட்ஸோ இந்த இது மாதிரி எஸ்கார்ட்ஸாக போடாமல் எங்கள் நிர்வாகிகளே எங்கள் தொண்டர்களையே நம்ம வந்து ஒரு 500 பேர்த்த திட்டமிட்டு அதுக்கான மாநாட்டு வேலைகளை செய்ய போகிறனால அவங்க மூஞ்சியை பார்த்தாலும் அசைகளை பார்த்தாலும் இப்போ நம்ம ஒரு வாரத்தை மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னாவே நின்றுக்குவாங்க. அதனால் வந்து எந்த தவறும் நடக்காமல் சீரும் சிறப்பாகவும் நடத்த திட்டமிட்டுருக்கிறோம். அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மாநாட்டை எவ்வளோ சிறப்பாக நடத்துவார் உங்களுக்கு தெரியாமல் இல்லை. இண்டோர் மீட்டிங் ஆயிரக்கணக்கான அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய நடத்தியிருக்காரு. அது நம்ம எதிர்பாராத ஒரு விஷயம் தானே. அதான் எதிர்பாராத ஒரு விஷயம் தானே. அதான் புடவையெல்லாம் நாங்கள் கொடுக்கல. நாங்கள் 2-3 நாட்களுக்கு முன்னாடியே இப்போ இன்றைக்கி எஸ்பி மேடம் பார்த்தோம், டிஎஸ்பி சார், இன்ஸ்பெக்டர் சார் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அவங்க சொல்லும்போது இண்டோர் மீட்டிங் போகிறோம், அவுட்டோர் மீட்டிங் போகிறேன்னா நாங்கள் அவுட்டோர் மீட்டிங் போகிற மாதிரி ஒரு திட்டமிடல் இருக்குது. ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி நம்ம திட்டமிட்ட நம்ம சரி பார்த்துக்குறோம். ஒரு வார காலங்களே நமக்கு தெரிஞ்சிடும் மழை பெய்யுமா பெய்யாதுன்னு. ஏன்னா இப்போ வந்து இந்த மாதம் அதாவது இந்த மாதம் முழுக்க இருக்குது. நவம்பரில் வந்து பெருசாக மழை இருக்காது, பனி தான் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். மழை வரக்கூடிய சூழல் இருந்ததுன்னா நாங்கள் அவுட்டோர் மீட்டிங், அதாவது இண்டோர் மீட்டிங்காக டோட்டலாக வர எல்லாத்துக்குமே வந்து அதுக்கான நம்ம வந்து ஒரு மேடை அமைப்பானதை சரி பண்ணி நம்ம பண்ணலான்னு இருக்கோம். அதாவதுமா புதிய திராவிட கழகமானது தமிழகத்தில் நல்லாட்சி வழங்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களோட கூட்டணியில் அங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கொங்கு மண்டலத்தில் கொங்கு பகுதியில் வேட்டுக்கொண்ட சமுதாய மக்கள் இல்லாத தொகுதியே கிடையாது. குறைஞ்சபட்சம் 10,000 1 லட்சம் பேர் நம்ம இருக்கிறோம். நமக்கான அங்கீகாரம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கும் பட்சத்தில் அவர் எந்த தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் நிற்க தயாராக தான் இருக்கிறோம். சில தொகுதிகள் எங்கள் மனசில் இருக்குது, நாங்கள் அதை சொல்லத்தான் தயாராக இருக்கிறோம். அதனால் எங்களை காட்டிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தான் 234 தொகுதியிலையும்
அவரோட ஃபேஸுக்கு, அவரோட நன்மைக்கும், மக்களுக்கு செஞ்சிருக்க சேவைக்கும் தான் ஓட்டு விழுவமா விளைஞ்சு எங்களை நாங்கள் ஒரு 30% இருந்தால் 70% வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு விழுவ போகுது. அதனால் நாங்கள் தமிழக முதல்வர்களோட சின்னத்தில், உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் நிற்க போகிறோம். அதனால் அவர் எந்த தொகுதி கொடுத்தாலும் சந்தோஷம். மேற்கு மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காங்க, ஈரோடு மாவட்ட கழக செயலர் அண்ணன் முத்துசாமி இருக்காங்க. எல்லாத்தோட கலந்துக்கிட்டு எல்லாத்தையும் கேட்காம ஒன்றும் முடிவு செய்யப்படுது. அதுக்கான காலங்கள் நேரங்கள்னு இருக்குது. மாநாடு முடிஞ்சு இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக சவாலாக இல்லை மேடம். இப்போ வந்து நம்ம இப்போ தான் நம்ம போட்டியிடுறோம். அதுக்கான காலங்கள் 10 வருஷம் 5 வருஷம் காலங்கள் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம சரி பண்ணிக்கலாம். இன்னும் அரசியல் சூழலுக்கு நிறைய இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக மக்கள்கிட்ட சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துறது வரக்கூடிய காலகட்டங்களில் அரசியல் சூழ்நிலைகளில் சின்னம் தான் வந்து பிரதிபலிக்கும். அதனால் நம்ம முதல்ல போட்டியிடும் போது வெற்றி வாகை சொல்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அது வழியாக போகலான்னு இருக்கோம். தேங்க்யூ.